Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நாம முத்தூட் ஃபைனான்ஸ்ல கிடைக்கக்கூடிய பர்சனல் லோன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். முத்தூட் ஃபைனான்ஸ்ல கண்டிப்பா பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் அதை எப்படி அப்ளை பண்ணனும், யார் அப்ளை பண்ணனும், அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கேக்குறாங்க, இத தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணாதான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ மற்றபடி பர்சனல் லோன் கொடுக்கறாங்களா இல்லையா அப்படினு கேட்டிங்க அப்படினா கண்டிப்பா முத்தூட் ஃபைனான்ஸ்ல பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகே गाइस, இத பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸை பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த டீடைல்ஸை நீங்க இன்ஸ்டன்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படினா கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கங்க. அதே சமயத்துல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நாம ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படினா கண்டிப்பா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் தான் லோனுக்கு ட்ரை பண்ணணும். மற்றபடி நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது Play Store டிஸ்கிரிப்ஷன் ஆபீஷியல் வெப்சைட் தென் நாம லோனுக்கு அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். சோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படினா கண்டிப்பா ஆபீஷியல் சோர்சஸ்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஒரு டைம் வெரிஃபை அப்படிங்கறத பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படினா லோனுக்கு ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிரலாம். ஓகே गाइस, இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படினு பார்க்க முத்தூட் ஃபைனான்ஸ்ல நம்ம கோல்ட் அப்படிங்கறத வச்சு இன்ஸ்டன்ட்டா லோன் அப்படிங்கறது வாங்கிக்க முடியும். சோ இது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அப்படிங்கிறது. பட் இதை தவிர்த்து முத்தூட் ஃபைனான்ஸ்ல பர்சனல் லோன் அப்படிங்கறதும் கொடுத்துருக்காங்க. ஹவுசிங் லோன், பிசினஸ் லோன், வெஹிக்கிள் லோன், இதை தவிர்த்து மற்ற ஒரு சில சர்வீசஸான இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதும் எடுத்துக்க முடியும். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்க முடியும். இதில் பேன் சர்வீஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் முத்தூட் ஃபைனான்ஸை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுமே ரொம்ப ஈஸியாக பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான நிறைய சர்வீஸ் அப்படிங்கிறது முத்தூட் ஃபைனான்ஸ்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு RBI ரிஜிஸ்டர்ட் NBFC இருக்கிறதுனால ட்ரஸ்டடான ஒரு ஃபினான்ஸ் நிறுவனம் தான். முக்கியமாக சொல்ல போனால் மோஸ்ட்டாக அனைத்து இடங்கள்லையுமே இவங்க பிரான்ச்சஸ் அப்படிங்கிறதுமே வச்சிருக்காங்க. ஓகே गाइस, இப்போ இதில் கிடைக்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் ஸ்டார்டிங் 50,000 இருந்து அதிகபட்சமாக 20 lakh வரைக்கும் பர்சனல் லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 12 to 72 months அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுக்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்க அப்ராக்சிமேட்டாக 13% அதிகபட்சமாக 32% per annum இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதில் ப்ராசஸிங் ஃபீஸாக லோன் அமௌண்ட்டில் 4.13% அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. அதுலேயே GST அப்படிங்கிறதும் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய ஒரு லோன் பற்றின எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத இவங்களுடைய Play Store டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே गाइस, அப்படியே இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணனா அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே गाइस, இப்போ அப்படியே லைட்டாக கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தோம் அப்படின்னா இவங்களுக்கு பார்ட்னராக லோன் ஃப்ரண்ட் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. பஜாஜ் மார்க்கெட் இருக்காங்க, ட்ரூ பேலன்ஸ் இருக்காங்க, ட்ரூ கிரெடிட்ஸ் இருக்காங்க, நிரா இருக்காங்க, லோன் டேப் இருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு சில கம்பெனி அப்படிங்கிறவங்களும் இவங்களுக்கு பார்ட்னராக இருக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துக்கு பார்ட்னர் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணல. பட் இருந்தாலும் ஒருவேளை பர்சனல் லோன் கூட இவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. ஓகே गाइस, இப்போ இந்த டீடைல்ஸை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும் அப்படின்னா 18 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். பட் ஒரு சில இடங்களில் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அதிகபட்சமான ஏஜ் அப்படின்னு பார்க்க 67 வயசுக்குள்ள இருக்கணும். சேம் டைம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இதை தவிர்த்து ஒரு ஸ்டேபிளான இன்கம் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் அதுக்கான ப்ரூஃப் அப்படிங்கிறத நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் சிவில் ஸ்கோர் அப்படிங்கிறதுமே பார்க்க இவங்க 750க்கு மேலே இருந்தால் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இதில் ஒரு சில ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதுமே இருக்குது. ஸோ உங்களுடைய சிவில் ஸ்கோர் கொஞ்சம் லோவாக இருந்தாலுமே உங்களுடைய ரீபேமெண்ட் பிஹேவியர் பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய இந்த லோனுக்கான அப்ரூவலை பொறுத்த வரைக்கும் இவங்களே இவங்களுடைய வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது எதை பொறுத்து அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய இன்கம், நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, மந்த்லி இன்கம் எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும், உங்களுடைய எக்ஸிஸ்டிங் EMI, அதாவது ஆல்ரெடி நீங்கள் EMI-யா எவ்வளோ அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது, உங்களுடைய ஏஜ் என்ன, தென் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய லொகேஷன், இதை பொறுத்து தான் நாங்கள் லோன் அப்படிங்கிறத அப்ரூவல் கொடுப்போம் அப்படிங்கிறதையுமே தெளிவாக இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் பேன் கார்டு, ஆதார் கார்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். இதை தவிர்த்து நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தால் அதுக்கான ப்ராப்பரான இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னாலும் ITR ப்ரூஃபோ இல்லை ப்ராஃபிட் ஆர் லாஸ் ப்ரூஃப் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே गाइस, இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் தான் நான் இருக்கேன். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்லையும் அப்ளை பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா இவங்களுடைய அப்ளிகேஷனை Play Storeலேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஒர்க் டீட்டெயில்ஸ், உங்களுடைய இன்கம் எவ்வளோ இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா அதோட முடிஞ்சது நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ராசஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறமா அவங்களுடைய ஏஜென்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கால் பண்ணி உங்களுடைய கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத திரும்பவும் ஒரு டைம் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுதோ அந்த டாக்குமெண்ட்ஸை உங்ககிட்ட இருந்து கேட்டு ஆன்லைன்லேயே வாங்கிப்பாங்க.
வாங்கிட்டாங்க அப்படின்னா எலிஜிபிள் இருக்கும் பட்சத்தில், அதாவது அப்ரூவல் இருக்கும் பட்சத்தில் அதிகபட்சமாக 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுடைய லோன் அமௌண்ட் அப்படிங்கிறத உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் டிஸ்பர்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் முத்தூட் ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய பர்சனல் லோனுடைய கம்ப்ளீட்டான ப்ராசஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டான அனைத்து விஷயங்கள் அப்படிங்கிறதுமே பார்த்தாச்சு. இதில் வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ் என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியான அனைத்து விதமான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையுமே பார்த்தாச்சு. இன்றைக்கி பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.